Hello aspirants, I am Akash. I welcome you all to the Kingmakers IAS Academy podcast series named Beyond the Book where preparation meets perspective. இன்னைக்கு எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா A to Z ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர். நம்ம கூட யார் ஜாயின் பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிரபாகரன் சார். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, தமிழ் பிரபா சார். வந்துட்டு கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் ஃபார் த பாஸ்ட் 7 years தமிழ் ஆப்ஷனில் வந்துட்டு டீச் பண்ணிட்டு இருக்காரு. ஹாய் சார், வெல்கம். குட் மார்னிங் ஆகாஷ். குட் மார்னிங் சார். தேங்க்யூ. ஸோ டு பிகின் வித் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, ஒரு ஆப்ஷனல் சூஸ் பண்ணோன்னா நீங்கள் என்னென்னலாம் க்ரைட்டீரியாஸ் பார்ப்பீங்க சார்? யூஸ்வலாகவே எல்லோரும் சொல்கிறது தான், நிறைய ஆப்ஷனல் பற்றி இப்போல்லாம் கொஞ்சம் ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு அவேர்னஸ்லாம் வந்துருச்சு. எல்லோரும் சொல்கிறதே ஃபஸ்ட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுறது அந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்டிவாக இருக்கும், எப்படி இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும்ட்டுன்னு. அதனால யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், எல்லா ஆப்ஷனலை பற்றியும் சிலபஸையும் அந்த ஆப்ஷனலோட ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மாதிரி ஒரு ஓவர்வியூ கொடுத்தோன்னா, அப்போ அவனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 ஆப்ஷனல் பற்றி ஒரு ஓவர்வியூ கிடைச்சாதான் அது மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபிட் ஆகாது இந்த அப்ரோச். சில பேருக்கு ஃப்ரம் த ஸ்கூல், சில பேருக்கு காலேஜஸ், சில பேருக்கு யூபிஎஸ்சி வந்ததுக்கப்புறம், சில பேருக்கு ஒரு சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த மாதிரி தமிழ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வேரியஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தமிழ் லிட்ரேச்சர் தான் சார் ஆப்ஷனலாகவே எடுக்கணும்னு சொல்லி தமிழ் டிகிரி படித்தவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங், டாக்டர்ஸு அண்டு ஹிஸ்ட்ரி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி டிகிரி பண்ணவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ் லிட்ரேச்சர் எனக்கு இன்ட்ரெஸ்டானு வர்றாங்க. யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்தவங்களும் இருக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டில்னு பார்க்குறப்ப 1-2 மெயின்ஸ் நான் வேறு ஆப்ஷனில் கொடுத்துட்டேன், என்னால் கனெக்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவாக நான் பார்க்குறது இன்ட்ரெஸ்ட். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசோர்ஸ். இந்த ரிசோர்ஸ் அப்படிங்கிறது ஃபேக்கல்ட்டி அவைலபிலிட்டி, இதோட மெட்டீரியல்ஸு, அவங்கள நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, இதோட டாப்பர்ஸோடைய ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி எல்லாமே ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்கான்னு. ரிசோர்ஸ் ஏன் இம்பார்ட்டண்ட்டாக ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா, ரிசோர்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம புக்கு இல்லாமல், இல்லை ஒரு நம்மள்கிட்ட ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல், ஒரு ஃபேக்கல்ட்டி இல்லாமல் நம்ம பண்ணுறப்ப அதுக்கான அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு தெரியும், யூபிஎஸ்சி ஜேர்னியில் நம்ம ஆப்ஷனல் மட்டும் படிக்கல, எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கிறோம். ஆனால் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஷனல். அப்போ இதுக்கு நம்மளாக ஒரு விஷயத்தை தேடி படிக்கிறப்ப அது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இதே ஒருத்தவங்க வந்து இந்த புக்கை போய் ரெஃபர் பண்ணு, இந்த புக்கை எக்ஸ்ட்ரா ரெஃபர் பண்ணுன்னு சொல்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபேக்கல்ட்டியே ஒரு ரிசோர்ஸாக பார்க்குறேன், மெட்டீரியலே ஒரு ரிசோர்ஸஸாக பார்க்குறேன், அண்ட் டாப்பர்ஸுடைய ஸ்ட்ராட்டஜியை ஒரு ரிசோர்ஸஸாக பார்க்குறேன். இதுதான் கைடன்ஸ். இதை தான் வந்து செகண்ட் பார்ட்டாக பார்க்குறேன். தேர்டு வந்து ஆப்ஷனல் க்ரைட்டீரியா அப்படின்னு பார்க்குறப்ப, இப்போது நமக்கு வந்து எதுக்கு யூபிஎஸ்சியில் இந்த ஆப்ஷனல் நம்ம படிக்கிறோன்னா ஸ்கோரிங். அந்த ஸ்கோரிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா ஆப்ஷனலும் ஒரு நியூட்ரலாக தான் யூபிஎஸ்சி மெயின்டைன் பண்ணுறாங்க. மேபி ஒரு வருஷம் வந்து ஒரு ஆப்ஷனல் ஹையாக இருக்கலாம், ஒரு ஆப்ஷனல் மீடியமாக இருக்கலாம், ஆனால் அடுத்த வருஷம் அது அப்படியே ரிவர்ஸாகவும் நடக்கும். ஸோ இந்த ஸ்கோரிங் அப்படிங்கிறது தேர்ட் க்ரைட்டீரியாவாக முன்னாடி இருந்தது. இப்போலாம் வந்து ஆல் ஆப்ஷனல்லையும் ஸ்கோரிங் மாடரேஷன் நடக்குதுன்னு சொல்கிறீங்க? மாடரேஷன் சொல்லலை, பட் நம்ம இவ்வளோ பேசுகிறப்ப கண்டிப்பாக யூபிஎஸ்சியும் இதெல்லாம் யோசிப்பாங்க. ஒரே ஆப்ஷனலில் எல்லாரும் போய் படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப எல்லா ஆப்ஷனல்லே இருக்குது. இது க்ரைட்டீரியாவாக பார்க்குறேன். இந்த 3 முக்கியமான க்ரைட்டீரியாஸ். ஓகே சார். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காரு, செகண்டு ரிசோர்ஸ் சொல்லியிருக்காரு, தேர்டு வந்துட்டு ஸ்கோரிங் ஆப்ஷனலாக பார்க்க சொல்லியிருக்காரு. ஓகே சார். இப்போ வந்துட்டு கரண்ட் ட்ரெண்டில் தமிழ் லிட்ரேச்சர் எப்படி சார் இருக்குது? கரண்ட் ட்ரெண்டுன்னு இல்லை, உங்களுக்கே தெரியும். இந்த சொன்னேன் பார்த்தீங்களா, பீக்கு டவுனு இந்த மாதிரி நம்ம தமிழ் லிட்ரேச்சரில் இருக்காது. எல்லா லிட்ரேச்சர் ஆப்ஷனலுமே எப்படி இருக்கும்னா அபோவ் ஆவரேஜ் எல்லா வருஷமே ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போது இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது நம்ம படிக்கிறதும் நம்ம எழுதுகிறவங்களை வச்சு தான் இருக்குது. ஏன்னா ஆல் இண்டியா டாப் 50 இது வாங்கினவங்க இருக்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து வருஷம் பாஸ் ஆகிறவங்களும் இருக்காங்க. ஸோ ட்ரெண்டுங்கிறது இப்போவும் நல்லா தான் இருக்குது, முன்னாடி நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா பீக்கோ டவுனோ தமிழ் ஆப்ஷனலுக்கு இல்லை, அது உங்களுக்கு தெரியும். பார்க்குற மாணவர்களுக்கும் நிறைய பேர் இதை அக்செப்ட் பண்ணுவாங்க. என்ன இப்போ ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறப்ப, முன்னாடி வந்து ரெடிமேடாக ஏதோ ஒரு மெட்டீரியலை நம்ம படிச்சுட்டு போய் எழுதுனா போதுங்கிற அளவுக்கு இருந்துச்சு. இப்போ ரிலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸில் எப்படி இருக்குன்னா, அந்த ரெடிமேட் மெட்டீரியல் படித்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் புக்கை சேர்த்து ரைட்டிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டா கண்டிப்பாக ஆல் இண்டியா டாப் சிங்கிள் டிஜிட் ரேங்க்கில் வர்றதுக்கு நமக்கு சான்சஸ். சூப்பர். இப்போ வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசணும்னா 2 செட்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு யாருன்னா, இப்போ பிசிஎம்ல ஆப்ஷனல் ஜாயின் பண்ணிட்டாங்க, உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஃபஸ்ட்டு இப்போ ஆப்ஷனல் ஜாயின் பண்ணிட்டான், அவன் என்ன பண்ணணும்? செகண்டு செட் ஆஃப் ஆடியன்ஸ் யாருன்னா, 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ, அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஆஸ்பிரண்ட். அப்போ அவன் ஒரு வாட்டி ஆல்ரெடி ஆப்ஷனல் கிளாஸ் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி படிச்சுட்டான். இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரிலிம்ஸ் வந்து அவனுக்கு கிளியர் ஆகலை. அவன் எப்படி இந்த ஆப்ஷனல் ப்ரிப்பரேஷனை எடுத்துகிட்டு போகிறது சார்? இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட மாதிரி இந்த வருஷம் பிசிஎம்ல இருக்கான், இப்போ உங்கள்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறான், இல்லை எங்கேயோ கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறான். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் நம்ம
எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்படி ஆரம்பிப்போம்னா நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு கொஞ்சம் ஓவர் எந்துவாக இருப்போம். அடுத்து ஒரு 1 வீக் 1 மந்த்துக்கு அப்புறம் என்னடா இதெல்லாம் பண்ணாமல் விட்டமேன்னு இருக்கும். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸாம்பிளுக்கு அன்னைக்கு கிளாஸில் என்ன ஒர்க்கு கொடுக்குறாங்களோ, கிளாஸ் நடத்துகிறப்ப ஒரு 3 மணி நேரம் கிளாஸ், 2 ஹவர்ஸ் கிளாஸ்னால் அந்த 2 ஹவர்ஸ் என்ன பண்ணணும், ஃபுல் அட்டென்ஷன். என்னென்னலாம் சொல்கிறாங்களோ எழுதிடணும். எழுதி நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து அதை உட்காந்து பார்த்து அதை ரெஃபர் பண்ணுறது. அதாவது கோ வித் கிளாஸ் ஃப்ளோ. கிளாஸில் என்ன நடக்குதோ அது போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற. குறிப்பாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, யூஸ்வலாக இன்னைக்கு என்ன கிளாஸ் நடக்குதோ அதை அடுத்த நாள் டெஸ்ட் வச்சிருவேன். ஓ ஓகே. இப்போது சின்ன சாப்டராக கூட இருக்கலாம். திருக்குறளில் ஒரு 2 அதிகாரம் கூட எடுத்துருக்கலாம், குறுந்தொகையில் ஒரு 5 பாட்டு கூட எடுத்துருக்கலாம், இல்லை ஒரு கதை கூட எடுத்துருக்கலாம். ஏன்னா ஆப்ஷனல்ங்கிறது ஆல் அபவுட் ரைட்டிங். குறிப்பாக லிட்ரேச்சர் அப்படிங்கிறப்போ என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, நம்ம காலேஜில் வந்து ரொம்ப நாளாக தமிழ் வாசிப்பை விட்டுருப்பாங்க, எழுதுறத சுத்தமாக விட்டுருப்பாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தமிழில் ஆர்வம் இருக்கும், ஆனால் அந்த எழுத்து அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுது. அதனாலே நான் என்ன பண்ணுவேன்னா, எழுதுன்ட்டுன்னு எவ்வளோ எழுத முடியுமோ ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுத்துருவேன். இங்கே உங்களுக்கு தெரியாது இல்லை, இங்கே வந்து என்னென்னா நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்குறப்ப எக்ஸாமில் எப்படி இருக்கும், அது ரொம்ப ஃப்ரூட்டாக இருந்துடும். இது வந்து ஃப்ரெஷருக்கு என்ன சொல்கிறேன்னா, கோ வித் ஃப்ளோ. கிளாஸில் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய வாசிங்க, நிறைய எழுத ஆரம்பிங்க. தப்பாக எழுதுகிறோம், ரைட்டாக எழுதுகிறோம், ஏன்னா ஆப்ஷனல் மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும் எல்லா ஆப்ஷனலுமே எழுத ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறது இது ஃப்ரெஷருக்கு. செகண்ட் ஆஸ்பெக்டாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வெட்னன் செல்ஃபாக படிச்சிருக்கலாம், இல்லை 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆப்ஷனல் படிச்சிருக்கேன், இப்போ எப்படி அப்படிங்கிறப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு தடவை சொல்கிறப்ப என்ன சொல்லுவேன்னா, சிலபஸில் பேஸ் மினிமமாக இருக்க எல்லா லைனுக்கும் சின்னதாக நமக்கு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிடணும். ஃபஸ்ட்டு தடவை படிக்கிறப்ப அதுக்கு சின்ன நோட்ஸு இதெல்லாம் பண்ணி வச்சிட்டோன்னா மினிமம் என்ஷூர் என்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் நான் ஆப்ஷனலில் எழுதிடுவேன். அது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக எழுதுவேன்னா அது தெரில, ஆனால் நல்லா எழுதிடுவேன்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். அடுத்தது நம்ம பக்கத்தில் வரப்போ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் பையனை என்ன பண்ணணும்னா, பிஃபோர் ப்ரிலிம்ஸ் இந்த ஒர்க்கை பண்ணி வச்சிடணும். ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ் ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக இருந்தாலும் சரி, சீனியர் ஆஸ்பிரண்டாக இருந்தாலும் சரி, செல்ஃபாக இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இப்போ தான் நம்ம வந்து என்ரிச்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த என்ரிச்மெண்ட்டுங்கிறது ஒரு முன்னுரை, முடிவுரை, அதில் நம்ம காட்டக்கூடிய மேற்கோள்கள், அறிஞர்களோட பேர், புக்கோட நேமு, அதே மாதிரி சில பாடல் வரிகள் அங்கங்கே நம்ம மேற்கோள் காட்டுறது, இதெல்லாம் தான் நம்மளை என்ரிச்மெண்ட்டாக காட்டும். என்ன பண்ணிடுறோம்னா, இப்போ யூஸ்வலாக பசங்க எல்லாருமே அந்த ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அப்படியே நின்றுட்டாங்கன்னா அந்த ஆவரேஜ் +4 நிற்கும். எப்போ எக்ஸ்ட்ராடினரி ஸ்கோர் வரும்னா இந்த என்ரிச்மெண்ட். அப்போது நான் சீனியர்னு பார்க்கல, புது பசங்கன்னு பார்க்கல, படிச்சுட்ட அடுத்து என்ரிச்மெண்ட் பண்ணு. இப்படி 2 கேட்டகரியாக நான் ஸ்டூடெண்ட்ஸாக பார்க்குறேன். எத்தனை அட்டெம்ப்ட் கொடுத்ததுனால சில பேர் கடைசி வரைக்கும் ஒரு பேஸ் நோட்ஸ் கூட இல்லாமல் இருக்காங்க. அதை வந்து இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணிட்டுறணும். அப்போ 2 ஆஸ்பெக்ட் தான். ஒருத்தவன் பேசிக்காக முடிச்சுட்டான், இன்னொருத்தவன் என்ரிச் பண்ணி சூப்பராக வச்சுருக்கான். இப்படின்னு 2 கேட்டகரியாக ப்ரிப்பரேஷனுக்கு சொல்கிறோம். ஓகே சார். இப்போ வந்துட்டு சார் என்ன சொல்கிறாருன்னா, irrespective ஆஃப் எனி ஃபேக்கல்ட்டி, யார்கிட்ட வேணால் நீங்கள் படிங்க, ஆனால் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் படிக்கிறீங்கன்னா அந்த கிளாஸை ஃபுல்லாக நம்புங்க, எழுத பழகிக்கோங்க. த மோர் யூ ரைட் த மோர் யூ ஸ்கோர்ன்ற மாதிரி தான் அவரும் ரீட்ரேட் பண்ணுறாரு. செகண்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ் என்னென்னா, எத்தனை அட்டெம்ப்ட் போனாலும் ஃபஸ்ட்டு சிலபஸ்க்கு உனக்கு மைக்ரோ நோட்ஸ் இருக்கணும், ஒரு டாபிக் குட்டியாக நோட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் என்ன பண்ணணும்னா வேல்யூ எடிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் என்னென்னா, இப்போது யூஸ்வலாக லிட்ரேச்சர்னாலே வந்துட்டு சூஸ் பண்ணது நிறைய பேருக்கு பயம் இருக்கும். நம்ம உலங்கவர் ஓவியமே, உச்சா காவியமே, அந்த மாதிரி எதுகை மோனையெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா, பயங்கரமாக பேசணுமா, எழுதுறதுலாம் உங்களுக்கு பயங்கரமான ரிட்டன் ஸ்கில் இருக்கணுமா, ஆப்ஷனல் சூஸ் பண்ணுறவங்க, தமிழ் சூஸ் பண்ணுறவங்கன்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து என்னுடைய தமிழாசிரியர்கள்ட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது தான். தமிழாசிரியர்கள்ட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, மற்ற ஆப்ஷன்லையும் ஒரு அட்வான்டேஜஸ் இருக்க மாதிரி இங்கே என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, உங்கள் இண்டிவிஜுவாலிட்டியை கண்டுபிடிச்சி இப்படி எழுதுனா உனக்கு மார்க் வரும்பான்னு என்னுடைய ஆசிரியர்கள் சொன்னாங்க. சில பேர் கவிதையாகவே நீங்கள் சொன்ன மாதிரி எழுதுவாங்க. அவங்கள என்ன பண்ணக்கூடாது, நீ அதை நிறுத்து, வேறு அப்ரோச் மாற்றுன்னு சொல்லக்கூடாது. அப்போ உன் ஆன்சரில் கவிநயமாகவே இருக்குது, அந்த மாதிரி கொண்டு வான்னு சொல்லணும். சில பேர் நல்லா பேராகிராஃபாக எழுதுவாங்க. அப்போ அவங்கள அந்த உரைநடை வடிவில் இருக்கப்போ நீ இது உன்னுடைய ஸ்டைல், இப்படியே ஃபாலோ பண்ணுன்னு சொல்லணும். சில பேர் செய்யுள் நிறைய எழுதி மேற்கோள் காட்டுவாங்க, அவங்கள இது உன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடணும். அப்போது இங்கே நான் வைக்கிற டெஸ்ட்டை ஏன் அந்த 50 டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா, ஒரு 5லேருந்து 10 டெஸ்ட்டில் இந்த பையன் இப்படி இவனோட ஸ்டைல் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடறேன். எப்படியே ஒரு 5லேருந்து 10 டெஸ்ட் அது ஆகும். ஃபஸ்ட்டு 5 டெஸ்ட் எழுத ஆரம்பிப்பாங்க, அடுத்த ஒரு 5 டெஸ்ட்டில் தான் அது கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சார் இந்த பையன் அப்படி எழுதியிருக்கானே, அந்த டாப்பர் இப்படி எழுதியிருக்காங்களே, இந்த டாப்பர் இப்படி எழுதியிருக்காங்களே, இப்போ உன் ஸ்டைலில் நீ எழுதுறப்ப நீ தான் டாப்பர் ஆவ அப்படிங்கிற ஒரு இதை நம்ம ஊக்கத்தை கொடுக்குறப்பையும் அதை அவன் ஸ்ட்ராட்டஜியாக வடிவமைச்சு கொடுக்குறதுலேருந்து தான் இந்த ஸ்டைலே இருக்குது. அதனால் லிட்ரேச்சர் அப்படிங்கிறப்ப பெரிய அளவுல எல்லாம் பயப்பட வேணாம்.
ஏன் பெரிய அளவில் பயப்பட வேணாம் அப்படின்னா, நமக்கு சிலபஸ் வந்து எல்லாரும் என்ன நினச்சிடுறாங்க, தமிழ் எடுத்ததுமே அப்படியே முழுமையான தமிழும் நமக்கு இருக்கும் அப்படின்ட்டுன்னு. அப்புறம் எதுக்கு சிலபஸ் கொடுக்குறாங்க? அப்போ இந்த யாராலையுமே தெரியும், எந்த லிட்ரேச்சராக இருக்கட்டும், எந்த ஆப்ஷனலாக இருக்கட்டும், சிலபஸ்னு ஒன்று கொடுத்து, திருக்குறள்லாம் இப்போ எல்லாமே படிக்க தேவையில்லை, ஒரு 35 அதிகாரம், குறுந்தொகைனா லிமிடெட் பாடல் தான், புறநானூறுனா லிமிடெட் பாடல்னு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்த பற்றின அடிப்படை அறிவும், செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக அவங்கவுங்களே இந்தந்த பாட்டுன்னு நம்ம ஸ்கூல் லெவலில் கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டா போதும். ஸோ லிட்ரேச்சர் வந்து எல்லாருக்குமான ஆப்ஷனல். அதை தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி லிட்ரேச்சர் படிச்சுட்டு ஃபாரின் சர்வீஸில் இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, ஐஏஎஸ்ஆர் இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்னா இது ஒன்று எடுத்து வந்துடும், லிட்ரேச்சர் படிக்கிறப்ப இன்டர்வியூ எப்படி சார் அப்படிங்க. பொதுவாகவே என்ன அப்படின்னா, நம்ம மொழி, நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாடு, இதுதான் அதில் படிக்க போகிறோம். லிட்ரேச்சர்னா வெறும் இலக்கியங்கள் மட்டும் இல்லை, ஓவராலாக இலக்கியங்களுக்குள்ளே இது எல்லாமே இருக்குது. இதை பற்றி நம்ம மதிக்க கற்றுக்கிட்டோம், நல்லா தெரிஞ்ச கற்றுக்கிட்டோம்னா வேற ஒரு இடத்துல போஸ்ட் ஆகுறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களுடைய மொழியை கற்றுப்போம், அவங்க கலாச்சாரம், அவங்க பண்பாட்டுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இது பரவலாகவே எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. அதனால் லிட்ரேச்சர் வந்து எல்லாருக்குமான ஆப்ஷனல். ஈவன் இன்னும் சொல்ல போனால் டாக்டரேட் பண்ணவங்க தமிழில் இருக்காங்க, அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கவங்க வந்து நம்ம தமிழ் ஆப்ஷனல் படிக்கிறாங்க. அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, யூபிஎஸ்சியில் தமிழை அணுகிறதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சார், நாங்கள் வந்து தமிழை வந்து ட்ரெடிஷ்னலாக பார்த்த விதமும் இங்கே பார்க்குற விதமும் வேற மாதிரி இருக்குங்கிறாங்க. இன்னும் சில பேரோட ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களோட அப்பா அம்மாக்கள் வந்து தமிழ் வாத்தியார்களாக இருப்பாங்க. அவங்க வந்து சொல்கிறப்பயுமே சொல்லுவாங்க, சார் இப்படி கொண்டு போகிறதே ஒரு புது விதமாக இருக்குது தமிழை. ஸோ நான் யூஸ்வலாக செய்யுள் வரிகள்லேருந்து விளக்கத்துக்கு போவாங்க. நான் எப்படி போவேன்னா, விளக்கத்துலேருந்து செய்யுள் வரிக்கு போவேன். விளக்கத்தை 2-3 தடவை வாசித்து விளக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யுள் வரிக்கு போகிறப்ப இதாக இருக்கும். அப்போ அவங்க வந்துட்டு, நானே காலேஜில் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் சார். நாங்கள் இது எல்லாமே யார்கிட்ட நான் கற்றுக்கிட்டது அப்படின்னா, என்னுடைய நல்ல ஆசிரியர்கள் நிறைய பேருங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட தான். சரி, ஓகே. சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, லிட்ரேச்சர் ஒருத்தவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க தமிழ் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிக்க மாட்டாங்க, எல்லா லிட்ரேச்சரையும் படிக்க ஆரம்பிப்பாங்க வித் டியூ ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்ல வராரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நோட் மேக்கிங்ன்றது யூபிஎஸ்சி மெயின்ஸுன்றது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. ஆமாம், ஆப்ஷனல் அதுவும் இன்னும் ரொம்ப முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. ஸோ நோட் மேக்கிங் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க, மைக்ரோ நோட்ஸ் சொன்னேன். ஆனால் டீட்டெயில்டாக நோட் மேக்கிங்ன்றது எப்படி பண்ணணும், எந்த இடத்துல அதுக்கு பவுண்டரி ட்ரா பண்ணணும், அதை பற்றி ஒரு ஐடியாஸ். இப்போ நோட் மேக்கிங்க்கு ஃபஸ்ட் எடுத்தது நம்ம சிலபஸ் எடுத்து வச்சுக்கணும். சிலபஸை எடுத்து வச்சுட்டு என்னுடைய ஓரியன்டேஷன் டீகோடிங் தமிழ் ஆப்ஷனல் சொல்லிட்டு பேப்பர் 1க்கு ஒன்றும் பேப்பர் 2க்கு ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்க ஒரு வரிக்கும் அதுனா என்ன அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கம் இருக்கும். அந்த விளக்கத்தை நம்ம கவனித்ததுக்கப்புறம் சிலபஸில் ஃபஸ்ட் லைன் எடுத்துக்கிட்டு கடந்த மினிமம் ஒரு 5 வருடத்தில் 10 வருடத்தில் வினாத்தாள் எடுத்து வச்சுட்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுட்டு இந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நம்ம ஒரு பவுண்டரி வைக்கலாம். அப்போ அந்த தலைப்புக்கான அடிப்படை நோட்ஸு, அடுத்து என்ன பண்ணணும்னா அந்த தலைப்புலேருந்து கேட்கப்பட்ட முந்தைய வினாக்களுக்கான ஒரு மாதிரி விடை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எப்படியும் அந்த வினாக்கள் அங்கே கேட்குறாங்க கேட்காம போகிறாங்கங்கிறது அடுத்த விஷயம். பட் இப்படி நம்ம ரெடி பண்ணி வைக்கிறப்ப நமக்கு மெயின்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியும், டைம் தான். டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஒரு 70% 80% ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாதிரியான தலைப்புகள் வந்துருச்சுனாலே என்ன பண்ணிடலாம்னா ஸ்பீடாக எழுதிடலாம். அப்போ 20% ஒரு 30% புதுமையான கேள்விகளே வந்தாலும் அதை நமக்கு சமாளிக்கிறதுக்கு அந்த இடத்துல சூப்பராக இருக்கும். இதான் வந்து நோட் மேக்கிங் வித் டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவேன். அப்போ நோட் மேக்கிங்க்கு ஃபஸ்ட்டு கிளாஸில் ரன்னிங் நோட்ஸ் எழுதணும், வீட்டில் போயிட்டு என்ன பண்ணணும் அதுலேருந்து ஒரு டீட்டெயில் நோட்ஸ் எழுதணும். இப்போ ப்ரிலிம்ஸ் அப்போலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2-3 மாதம் பசங்க என்ன பண்ணிடுவாங்க, லிட்ரேச்சரில் ஆப்ஷனல் படிக்கிறத கொஞ்சம் பாஸ் பண்ணிடுவாங்க. ஓகே ப்ரிலிம்ஸாக படிப்போன்ட்டுன்னு. அப்போ அது ஃபைன் தான். நான் இப்போ என்ன சொல்கிறேன், ப்ரிலிம்ஸ் முன்னாடி டீட்டெயிலாக எல்லாத்துக்கும் நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சிடணும். ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஷார்ட் நோட்ஸ்னு ஒன்று ரெடி பண்ணணும். அப்போ எவ்வளோ பெரிய தலைப்பாக இருந்தாலும் என்னால் ஒரு பக்கம் 2 பக்கத்தில் ஷார்ட் பண்ணி ஒரு கன்சாலிடேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதையே நம்ம ஒரு 5-10 தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு தெரியும், ஒரே புத்தகத்தை 10 தடவை படிக்கிறப்ப அதோட ரிட்டென்ஷன் நமக்கு எப்படி இருக்கும், எப்படி கேட்டாலும் நம்ம அதோட இன்டரப்ட் பண்ணி எழுதுறதுக்கு இருக்கும். ஸோ நோட் மேக்கிங் அப்படியே டைம் மேனேஜ்மெண்ட், நோட் மேக்கிங் பேப்பர் கம்ப்ளீஷன், நோட் மேக்கிங் ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ், நோட் மேக்கிங் ஷார்ட் நோட்ஸ்னு இந்த நோட் மேக்கிங் வச்சே தான் எல்லாமே சொல்கிறேன். சூப்பர் சார். இப்போ நோட் மேக்கிங் பற்றி சார் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் அட்டன் பண்ணுறப்போ ஒரு கிளாஸ் நோட்ஸ் இருக்கணும், அது கூட நம்ம சொல்கிற அந்த வேல்யூ அடிஷன் அந்த டீட்டெயில் நோட்ஸ்லாம் இருக்கணும். ஆனால் எக்ஸாம் ஹாலில் நம்ம எதை எழுத முடியும், எது ஞாபகம் இருக்கோ அதை எழுத முடியும். அப்போ எது ஞாபகம் இருக்குமோ எதை நம்ம ரிவைஸ் பண்ணுறோமோ அதான் நம்மளால் எழுத முடியும். அப்போ எது நம்ம ரிவைஸ் பண்ணுறோன்னா கம்மியாக ரிட்டன் திருப்பி படிக்கிறப்போ தான் நம்மளால் எழுத முடியும். அப்போது இது வந்து 1 பேஜர்ஸ்னு சொல்லுவாங்க. என்ன டாப்பிக்காக இருந்தாலும் நம்ம அட் எண்ட் ஆஃப் த டே 10 மார்க் இல்லை 15 மார்க், ஆப்ஷன்லாம் 20 மார்க், மேக்ஸிமம் 2 பேப்பரில் தான் எழுத போகிறோன்றப்போ அது எல்லாத்தையுமே
குட்டியாக சுருக்கி வச்சுக்கிறோமா, நம்ம அதே மாதிரி கம்மியாக இருக்கிறப்ப நமக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், கம்மி பேஜ் தான் இருக்குது, படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்துட்டு 10 புக்கை ஒரு வாட்டி படிக்கிறத விட ஒரு புக்கை 10 வாட்டி படிக்கிறது பெட்டர்ன்ற மாதிரி ஒரு சேயிங் இருக்கும். அதுதான் சாருமே சொல்கிறாரு. அடுத்த பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிவைக்யூ. இப்போ நமக்கு ப்ரிலிம்ஸில் பிவைக்யூவோட ரெலவன்ஸு, பிவைக்யூன்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய பேசுகிறாங்க. ஆனால் மெயின்ஸில் அது வந்துட்டு ஒரு அன்அர்த் ஜோனாகவே இருக்குது. ஸோ அப்போது பிவைக்யூவை ஆப்ஷனுக்கு எப்படி சார் யூஸ் பண்ணுறது? குறிப்பாக மற்ற ஆப்ஷனலை விட எங்கள் ஆப்ஷனல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிவைக்யூஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. இல்லைன்னு நான் சொல்ல வரல, பிவைக்யூனுக்கு ஒரு கம்பைலேஷனோ வேறு ஏதோ ஒன்று வாங்கினோன்னா லிமிட்டடாக இருக்குது. அதனால நான் என்ன பண்ணேன்னா ஒர்க் புக் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணேன். சூப்பர். ஒரு 2 ஒர்க் புக்கு ஃப்ரீயாகவே நம்ம யூடியூப்லேயும் போட்டிருக்கோம் முன்னாடி. ஓகே. ஃப்ரீயாகவே நம்ம கிங் மேக்கர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரிண்ட் அவுட்டே ஃப்ரீயாக கொடுப்போம். சூப்பர். அதில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, எந்த சாப்டர் வேணால் எடுத்துக்கலாம், மைக்ரோ டாபிக்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ தமிழில் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு இலக்கணமே எடுத்துக்கலாம். இலக்கணம்ல பெயர்ச்சொல் அப்படின்னா அந்த பெயர்ச்சொலுக்கு என்ன பண்ணியிருப்பேன், ஒரு பக்கத்தில் பெயர்ச்சொல் கேட்ட கேள்விகள் எல்லாத்தையும் கொடுத்து கொஞ்சம் இடம் விட்டுருப்பேன். பெயர்ச்சொல்லை நான் கிளாஸில் எடுத்துருவேன். அந்த பிவைக்கு பெயர்ச்சொல்லேருந்தே இது வரைக்கும் ஒரு 20 பிவைக்கு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 20லேயே மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா ரிப்பீட்டடாகவே இருக்கும். ஆமாம். அதை எல்லாத்தையும் எதுக்கு ரிப்பீட்டட்னா திருப்பி கொடுக்கன்ட்டுன்னு. அப்போ பெயர்ச்சொல்ல இருந்து நீ இந்த 5 வகையாக 5 கொஸ்டின்ஸை நம்ம தீம் வைஸ் எடுத்துக்கலாம். ஒன்று அதன் வகைகள் என்ன, அதன் பயன்பாடு என்ன, அதன் அமைப்பு என்ன, இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்ட்டுன்னு நான் என்ன பண்ணியிருப்பேன், ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருக்கேன். அந்த ஒர்க் புக்கை ஃபில் பண்ணுறப்ப இது ஒரு டாபிக் இல்லை, 2 பேப்பருக்குமே கம்ப்ளீட் சிலபஸ்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ பிவைக்யூ 20-30 பிவைக்கு கேட்டிருப்பான். ஆனால் கடைசியில் என்ன இருக்குன்னா கேட்டதே திருப்பி கேட்டிருப்பான். அதை சுருக்கி ஒரு ஒர்க் புக் மாடலில் கொடுக்குறப்ப பசங்களுக்கு இந்த தடவை அது பயங்கரமாக ஹிட் ஆச்சு. இந்த மெயின்ஸ் எழுதிட்டு வந்தவங்க அந்த ஒர்க் புக்கை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன் சார், பிவைக்கு நிறைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தமிழ் ஆப்ஷனல் பல வருஷமாக இருக்குது, அதோட சிலபஸ் அப்டேஷனுக்கு அப்புறமும் கொஞ்சம் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போது பிவைக்குங்கிறது நமக்கு நிறைய இதில் இருக்குது. அந்த பிவைக்குவை கம்பைல் பண்ணி ஒர்க் புக் போட்டிருக்கேன். அந்த ஒர்க் புக்கை பார்க்கலாம். அப்போ கிளாஸே நான் என்ன சொல்கிறேன்னா, கிளாஸு, நோட்ஸு, பிவைக்யூ டிஸ்கஷன், டெஸ்ட்டு, இப்படி போகிறது தான் ஒரு முறையான அமைப்பை நான் கருதுகிறேன். ஓகே. சார் வந்து சொன்ன ஒர்க் புக்கை பற்றி ஆல்ரெடி பூமிநாதன் சாரும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு யூடியூப்பில். நீங்கள் வந்துட்டு நான் கிங் மேக்கர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் வெளியிலேருந்து வந்து இங்கே வந்து ஒர்க் புக் எடுத்துகிட்டு ஜெராக்ஸ் போட்டு போகலான்னு சொன்னாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிங்க. இன்னுமே அது இருக்குது. நீங்கள் இப்போ யாருக்காவது வேணும்னா நீங்கள் அகாடமி வந்துட்டு ரீச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆப்ஷனலோட ஒர்க் புக்குன்னு கேட்டால் அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஆப்ஷனலுக்கு இங்கேயே ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒர்க் புக்கை ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஆமாம், கொடுத்து அப்புறம் கிளாஸில் ஃபில் பண்ணுவோம். கிளாஸில் ஃபில் பண்ணுறது அந்த விஷயம் நடக்கும். அடுத்து நமக்கு என்ன இருந்தாலும் மார்க் எப்படி வரும், எழுதினா தான் வரும். ஸோ ஆன்சர் ரைட்டிங்கை பற்றி இந்த ஆப்ஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு உங்கள் ஒப்பீனியன்? ஆன்சர் ரைட்டிங்க்கு இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும், தமிழ் ஆப்ஷனில் இருக்க நிறைய பேருக்கு நம்மள ஆல்ரெடி தெரியும். எழுதிக்கிட்டே இருக்க சொல்லுவாண்டா அப்படின்னு நமக்கு ஒரு பேர் இருக்கு, உங்களுக்கு தெரியும். மினிமம் 50 டெஸ்ட் வைப்பேன். ஓகே. எப்போனா பிஃபோர் ப்ரிலிம்ஸ் குட்டி டெஸ்ட். இன்றைக்கி என்ன நடத்தணும் அடுத்த நாள் டெஸ்ட், இன்றைக்கி என்ன நடத்தணும் அடுத்த நாள்னு. இது போக ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் டெஸ்ட் சீரீஸாக 250 மார்க்காக டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கும். ஸோ இந்த 2 டெஸ்ட் சீரீஸை நான் என்னோட பசங்களுக்கு பண்ணுறேன். வெளியில் இருக்கவங்க வந்து ஆஃப்டர் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பண்ணுறவங்க பண்ணுறாங்க. இந்த வருஷம் என்ன பண்ணலான் இருக்கோன்னா, நிறைய பேர் வந்து சார் எனக்கு வந்து நான் இந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகாத மாதிரி இருக்குது, ஆனால் வந்து ஒரு டிசம்பர் வரைக்கும் நான் டெஸ்ட் படிக்கணும்னு நினைக்கிறேன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு இயர் லாங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மந்த்ஸுக்கு டிசம்பர் வரைக்கும் டெஸ்ட்டு பிளான் பண்ணலான்னு வச்சுருக்கேன். இது வந்து அகாடமிக்கலாக நம்மள்கிட்ட வரவங்களுக்கு. நீங்கள் செல்ஃபாக படித்தாலுமே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டெஸ்ட்டுங்கிறத பிவைக்யூவை எடுங்க, சாப்டர் எடுத்துக்கோங்க, சாப்டர் வைஸ் பிவைக்யூ கிடைக்கும். இல்லை ஒர்க் புக் கூட இங்கே வந்து நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு கூட போங்க, நாங்கள் தர்றோம். அதில் இருக்க கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் டயத்தை ஃபஸ்ட்டு பார்க்கவே கூடாது. ஆன்சர் ரைட்டிங்கில் குவாலிட்டி ஆஃப் ஆன்சர்ஸ் பார்க்கணும். ஒரே ஒரு கேள்வி எடுக்கிறோம், 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, 2 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, படித்து எழுத கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த கேள்விக்கு நமக்கு நல்லா ஒரு நாலேஜ் வந்ததுக்கப்புறம் நீ இத்தனை நிமிஷத்தில் எழுதணும், 10 நிமிஷத்தில் முடிப்பா, 15 நிமிஷத்தில் முடி, 8 நிமிஷத்தில் முடிங்கிறதெல்லாம் வைக்கணும். ஏன்னா இந்த நீங்கள் ஆன்சர் ரைட்டிங்கில் கேட்டப்பே 2 விஷயம் தான் ஃபஸ்ட்டு எனக்கு தோன்றது. ஒன்று குவாலிட்டி ஆஃப் ஆன்சர், இன்னொன்று டைம் மேனேஜ்மெண்ட். ஃபஸ்ட் எடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட்டை பிடிச்சிட்டோன்னா ஆன்சர்ஸ் எல்லாம் சுமாராக போயிடும். ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஆஃப் ஆன்சர் என்ஷூர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு தான் நம்ம டைம் இது பண்ணணும். என்கிட்ட டாப்பர்ஸ் காப்பின்னு இருக்குது. அதில் நான் இப்போ சொன்ன மாதிரி தான் சார், டாப்பர்ஸ் காப்பி காட்டுங்கன்னா நம்ம ஒரு ஆன்சர் காட்டுவேன் யூஸ்வலாக. அப்போ என்ன பண்ணிடுறாங்க பசங்க, அதை பார்த்தோன்னே அதில் இன்ஸ்பயர் ஆகி அதை மாதிரி அவங்க ஆன்சர் ரைட்டிங் ஸ்டைலில் மாற்றுறாங்க. தயவு செய்து அதை பண்ணக்கூடாது. ஒரிஜினாலிட்டின்னு ஒன்று இருக்கும். அது குறிப்பாக மற்ற இடத்துல இருக்கோ இல்லையோ, நான் பார்த்த வரைக்கும் இந்த ஆப்ஷனலில் லிட்ரேச்சரில் இருக்குது, எத்திக்ஸில் இருக்குது, எஸ்ஏல இருக்குது. நம்ம இங்கே எஸ்ஏவும் எத்திக்ஸும் நான் ஹேண்டில் பண்ணுறதுனால சொல்கிறேன். அந்த எஸ்ஏலையும் அதே தான். ஒரு டாப்பர் எஸ்ஏயை பார்த்துட்டு சார் அதே மாதிரி எழுதணும், அதே கோட் எழுதணும்னு கொண்டு வந்துடுறாங்க. இதுக்கு ஒரிஜினாலிட்டி மட்டும்தான் நம்மளை டாப் ஆகும். மற்றவங்கள பார்த்து ஓகே இப்படி எழுதுறாங்களே இந்த கேள்விக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே தவிர, நம்மளுடைய சுயமான ஒரு ஸ்டைல்னு ஒன்று டெவலப் பண்ணிக்கணும். அது டெவலப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக ஈஸியான்னு கேட்டிங்கன்னா, பயிற்சி இருந்துச்சுன்னா மிக எளிமையாக அதை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது.
சரி, ஓகே. சாரை பற்றி ஒரு சில விஷயம் அகாடமியில் பேசுவாங்கன்னா ஆப்ஷனல் ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு விஷயம் இந்த 50 டெஸ்ட்டு தான். ஜாயின் பண்ண ஒரு வாரத்திலே சொல்கிறாங்க சார் 50 டெஸ்ட்டு வைக்கிறேன்னு சொல்கிறாங்க சார் 50. அப்போ என்டையர் சிலபஸையும் அவர் வந்துட்டு 50 மைக்ரோ டெஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி வைக்கிறாரு. இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் சொன்னாங்க, இந்த லாங் ஃபார்மேட் டெஸ்ட் சீரிஸ் டிசம்பர் வரைக்கும் இருக்கிறது, அதை பற்றின ஃபர்தர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும். நெக்ஸ்ட் 50 டெஸ்ட்டுன்னு சொன்னோன்னு ஒன்று சொல்கிறேங்க ஆகாஷ். 50 டெஸ்ட்டும் சரி, நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஆப்ஷனல் டேக்கிங்கும் சரி, எனக்கு எப்படி அப்படின்னா அந்த பேட்சோட ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணவே முடியும். இப்போ போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 65 டெஸ்ட்டாக மாறிச்சு. ஏன் அப்படின்னா நம்ம எழுதுகிறப்ப அந்த பேட்சோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, அப்போ தான் அடிப்படையாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா தான் ஆகும். அதே தான் கிளாஸ் நம்பர் ஆஃப் ஹவர்ஸும் நம்ம யூஸ்வலாக ஒரு 3 மாதம் 4 மாதம் மினிமம் ஆகுது நமக்கு ஆப்ஷனல். இல்லை அந்த பேட்சோட ஸ்டூடெண்ட்ஸை வச்சு 6 மாதம் ஆனாலும் 5 மாதம் ஆனாலும் நமக்கு அது தேவைப்படுது. ஏன்னா இதோட பர்பஸ் வந்து நம்ம ஒரு இத்தனை மந்தில் முடிக்கிறோம், இத்தனை டெஸ்ட்டில் முடிக்கிறோம்னு குவான்டிடேட்டிவாக நம்மளால் சொல்ல முடியல, குறிப்பாக ஆப்ஷனல். அப்போது அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட ஆடியன்ஸை வச்சு நான் சொன்னேன், இண்டிவிஜுவலாக நான் ஒருத்தவங்க ரைட்டிங் ஸ்டைலை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு 1 மந்த் ஆயிரும். அப்போது இண்டிவிஜுவலாக இவ்வளோ விஷயத்த நம்ம பார்க்குறப்ப டெஸ்ட்டு 50 அப்படிங்கிறது பெஞ்ச் மார்க் இல்லை, 65யும் இருக்கலாம், அதுக்கு மேலே கூட நம்ம வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸோட வெல்ஃபேருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சப்ஜெக்ட் புரிகிற வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது, அவங்களுக்கு கரெக்டாக எழுதுகிற வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இது ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாதுன்றது தான் சார் வந்து மீன் பண்ணுறாரு. ஆன்சர் ரைட்டிங்கில் ஒரு 2 முக்கியமான விஷயம் சொன்னார். ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு குவாலிட்டி, செகண்ட் விஷயம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். இனிஷியல் ஸ்டேஜில் எவ்வளோ டைம் எடுத்தாலும் நீங்கள் குவாலிட்டியான ஆன்சருக்கு போய் உட்காருங்க. இப்போ நிறைய பேர் அதை பண்ணுவாங்க, 3 hours டெஸ்ட்னா 4 hours கூட எடுத்துட்டு, ஆனால் அவனோட ஃபுல்லஸ்ட் ஆன்சர் கொடுத்துருவான். அந்த ஃபுல்லஸ்ட் ஆன்சர் கண்டென்ட்டை என்ரிச்மெண்ட்லாம் அவனுக்கு ஃபைன் டியூன் ஆனால் தான் டைமுன்றது மேட்டர் ஆஃப் செகண்டில் அது நம்ம போக 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 வந்துடுன்றாரு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் குவாலிட்டியான ஆன்சர் எழுதுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்துட்டு அடுத்தடுத்த விஷயத்தில் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பேசினதுலேருந்தே அடுத்த கொஸ்டின் ஆப்வியஸாக அதான் இருந்தது. இந்த டாப்பர் காப்பீஸ்ன்றது வந்து ஒரு பயங்கரமான விஷயமா போயிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் இதில் பார்த்தாலும் டாப்பர் காப்பி இருக்குது. ஸோ டாப்பர் காப்பியை லிட்ரேச்சர் குறிப்பாக தமிழ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம், ப்ரிப்பரேஷனில் எதை இன்டெகிரேட் பண்ணலாம், எதை வச்சுக்கலாம் எதை வச்சுக்க கூடாதுன்றதை பற்றி சொல்லுங்கள். மற்ற ஆப்ஷனல் கூட இப்போ நீங்கள் நெட்டில் போட்டு டாப்பர்ஸ் காப்பின்னு தேடினீங்கன்னா ஏகப்பட்ட டாப்பர்ஸ் காப்பீஸ் வரும். தமிழ் ஆப்ஷனலுக்கு மிக கம்மியான டாப்பர்ஸ் காப்பி தான் வரும், ஏன்னா இன்டர்நெட்டில் கொடுக்கல, அவ்வளோதான் வித்தியாசம். பட் டாப்பர்ஸ் அப்படின்னு நம்ம இதில் யாரை சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், AR 1 2 3 வந்துட்டாங்கன்னா அவங்களோட ஆப்ஷனல் ஸ்கோர் கம்மியாக இருந்தால் கூட எல்லாரும் ஓடிடுவாங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட். இப்போ தமிழ் ஆப்ஷனலாக இருக்கட்டும், எந்த ஆப்ஷனல் டாப்பாக இருந்திருப்பான், மேபி இன்டர்வியூ போகாத பையனா கூட இருந்திருப்பான், கரெக்ட், இல்லை சர்வீஸ் ஏதாவது வாங்கின. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்மள்கிட்ட டெஸ்ட் எழுதினேன், நான் தான் வருஷத்துக்கு நம்ம சொல்கிறோம் மினிமம் 50 டெஸ்ட் வைக்கிறோம். அப்போது நம்மள்கிட்ட எழுதின பசங்களில் எந்த ஆன்சர் தி பெஸ்ட் அப்படின்னு ஒரு தனியாகவும், இதில் கிளியர் பண்ணவங்களுடைய காப்பீஸை தனியாகவும், மெயின்ஸ் எழுதினவங்களுடைய காப்பீஸை தனியாகவும் ஃபார் ரெஃபரன்ஸ்னு வச்சுருப்பேன். சூப்பர். அதை வந்து நான் வந்து இதை பார்த்து எழுதுங்க, இதே மாதிரி எழுதுங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஃபார் ரெஃபரன்ஸ் பசங்களுக்கு, அதுவும் ஃபஸ்ட் எடுத்ததுமே அதை காமிச்சிட்டோன்னா அவங்க இது போயிடும். இந்த மாதிரி 3 டைப்பாக நான் டாப்பர்ஸ் காப்பி தமிழ் ஆப்ஷனுக்கு நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, நம்ம காட்டுவோம் கண்டிப்பாக எல்லா பேட்சஸ்க்கும் நான் இது காமிச்சிட்டு தான் இருக்கேன். இதை பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும், ஓகே இப்படிலாம் ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு ஐடியா எடுத்துக்கலாம். இப்படி இன்ட்ரோ கொடுக்குறாங்க, கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க, ரேதர் தென் ஆன்சர்ஸ் அது அப்படியே கம்ப்ளீட்டாக நம்ம எடுக்கணும் தேவையில்லை. நீங்கள் டாப்பர்ஸ்னு சொன்னதும் எனக்கு ஒரு ஞாபகம் வருது, இந்த டாப்பர்ஸ் காப்பி பற்றி. நம்மளுடைய ஒரு முக்கியமான டாப்பர் வந்து ஒரு தடவை என்ன சொன்னாங்கன்னா, டாப்பர்ஸ் காப்பியை பற்றி இதே மாதிரி பேசுகிறப்ப இதே ஆன்சர் தான் சொன்னேன், உன்னுடைய ஆன்சரே ரொம்ப சூப்பராக இருக்குமா, நீ எந்த டாப்பர் காப்பி பார்க்கவே தேவையில்லை, நீ தான் இந்த வருஷம் டாப்பர் அப்படின்னு சொன்னோம். அப்போ அதே மாதிரி தான் டாப்பராக நாங்கள். அப்போது ஏன் தமிழ் ஆப்ஷனில் எடுத்தீங்க, பீங்க நீங்கள் வந்து ஒரு CBSEயில் படிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்க, தமிழுக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் எழுத்துங்கிறப்ப தமிழுங்கிற ஒரு சப்ஜெக்டை தாண்டி எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு நம்ம கிளாஸில் கூப்பிட்டு பேசினப்ப. அவங்க சொன்னது, நான் காலையில் வரேன் சார், நான் 1 attempt 2 attemptல பாஸ் ஆகணும்னு ஃபஸ்ட்டே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். காலையில் நான் PCM ஸ்டூடெண்ட்டாக வர்றேன், நியூஸ் பேப்பர் கிளாஸ் ஆரம்பிச்சு, GS கிளாஸ் ஆரம்பிச்சு, CSAT ஆரம்பிச்சு, ஈவினிங் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் திருப்பி அதே சப்ஜெக்டை எடுத்து பார்க்குறப்ப ஐயோ அப்படின்னு ஒரே மைண்ட் செட்டாக இருந்துச்சு. என்னோட லிட்ரேச்சர் படிக்கிறப்ப அப்படியே எனக்கு அது ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக இருந்துச்சு. தமிழ்ங்கிறப்ப எனக்கு வந்து அது ஒரு படிக்கிற மாதிரியே தெரியாமல் அது ஒரு சுகமாக இருந்துச்சு. நாங்கள் இதில் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் என்ன வேணால் படிங்க, ஆனால் என்ன சொல்கிறேன்னா அந்த சுகமாக இருந்துச்சுன்னு ஒரு வேர்டு சொன்னாங்க பார்த்தீங்களா, அப்போ எனக்கு படிக்கிறது ஒரு படிக்கிற மாதிரியே தெரியல, வாசிச்சுட்டே பண்ணிட்டேன். எக்ஸாம் பக்கத்தில் வரப்போ மட்டும் சில விஷயங்களை நான் எக்ஸஸாக பண்ணேன். நாங்கள் அப்போ அந்த டாப்பர் காப்பியை விட அந்த டாப்பர் அப்ரோச் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்ன வேணால் படிச்சிருக்கட்டும், அதை நான் ரசித்து படித்தேன் சார். வீட்டில் வந்து கதையாக படிக்கிறப்ப ஏற்கனவே நாள் ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரெஸ், எனக்கு இலக்கியங்கள் வாசிக்கிறப்ப அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது அப்படின்னாங்க. இதுவும் ஒரு டாப்பர் தான். சரிங்களா, கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு பேரலல் யூனிவர்ஸில் வாழ்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. சார் சொன்னதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம யூஸ்வலாக டாப்பர்னா வெறும் அந்த சிங்கிள் டிஜிட் ரேங்கில் டாப் 100ல் இருக்கவங்களோட ஆப்ஷனல் சீட்ஸை தான் வெளியே பார்க்க முடியுது.
ஆப்ஷனலில் யார் அதிகமாக எடுத்திருக்கா, ஆப்ஷனலில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்றதை தான் அதை ஸ்பெசிஃபிக்காக. ஒன் மோர் திங், இப்போ இந்த அதே டாப்பர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் எப்படி எழுதியிருப்பான்னு தெரியும். ஓகே, அதை எடுத்துட்டு இதுதான் டாப்பர் காப்பின்னு நம்ம வந்து பண்ணுறதுல இல்லை. நம்ம எல்லாமே இந்த ஃபைனல்லாம் எழுதுகிற மார்க் டெஸ்ட் வச்சு தான் டாப்பர் காப்பின்னு ப்ரெசென்ட் பண்ணுறாங்களே தவிர இனிஷியல் ஸ்டேஜஸில் எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள் இருக்கும். அது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சசி தரூரோட சொந்தக்காரர் இருந்தாலும் இது தமிழ் லிட்ரேச்சர்னால வேற யாராவது பாரதியாரோட சொந்தக்காரங்களாவே இருந்தாலும் எல்லாரும் நம்ம எல்லாரும் தான். அப்படி இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர் எழுதுறப்போ கொஞ்சம் மினிமலாக தான் இருக்கும். போக 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 தான் ஒரு என்ரிச்டு ஆன்சராக வரணுன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து இது வந்துட்டு மற்ற எல்லாருக்கிட்டையும் கேட்குற கொஸ்டின் இதுலையும் கேட்குறோம். இப்போது நம்ம வந்துட்டு ஏஐ ஸ்கிப் பண்ணிட்டு எதையுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் இருக்குது. இல்லைனா ஏஐ வந்துட்டு ஒரு டாமினன்ட் ரோல் நம்ம சொசைட்டியில் ப்ளே பண்ணுது. அப்போது இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் அதுவும் பர்டிகுலர் ஆப்ஷனில் அதுலேயும் தமிழ் லிட்ரேச்சரில் ஏஐ யூஸ் பண்ண முடியுமா? அதை வந்துட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி யூஸ் பண்ணலாம் சார்? கண்டிப்பாக ஏஐ யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு லிமிட்டடாக வெர்ஷனாக யூஸ் பண்ணோன்னா பயங்கரமாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஏஐ வந்து நமக்கு ஒரு எல்எல்எம் தான் தெரியும். ஸோ எல்லா டேட்டாவும் ஆத்தென்டிசிட்டி இருக்காது. கண்டிப்பாக அது ஒன்று தான் ஏஐயோட ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறேனே தவிர, நானே இங்கே சில கொஸ்டின்ஸ் கொடுப்பேன், அசைன்மெண்ட் கொடுப்பேன், பசங்க அப்படியே ஏஐயில் போடுவாங்க, ஒரு ஆன்சர் வரும், எழுதிட்டு வந்து கொடுப்பாங்க. பார்த்த எனக்கே தெரியுது அது ஏஐ. இதே தானே ஒரு தமிழ் வாத்தியார் திருத்துறப்ப, உங்கள் எக்ஸாமில் திருத்துறப்ப அவர் பார்த்தோன்னே என்ன இது ஒரு ரெடிமேட் ஆன்சராக இருக்குது அப்படின்னு விரும்புவாங்க. இந்த ரெடிமேட் ஆன்சர், நான் நோட்ஸ் கூட சொன்னேன், ரெடிமேடாக எழுதக்கூடாது, ஒரிஜினலாக எழுதணும் அப்படின்ட்டுன்னு. நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணுன்னு. ஏஐயோடைய பெரிய ட்ராபேக்காக நான் லிட்ரேச்சர் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, எந்த கேள்வி கொடுத்தாலும் டேரெக்டாக ஏஐயில் போட்டு எழுதுகிற ஒரு பழக்கம் வந்துடுச்சு. அதை நான் அப்படியே அடிச்சு தான் கொடுக்குறேன். அப்போ ஏஐ எப்படி பயன்படுத்தலாம் ஸ்மார்ட்டாக? உங்களுக்கு தெரியும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஜெமினியாக இருக்கட்டும், எந்த டூலாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பயன்படுத்துகிற விதம் ஒரு உட்தலைப்புகளுக்காக எடுத்துக்கலாம், மேற்கோள்களுக்காக எடுத்துக்கலாம், ஒரு இன்ட்ரோ கன்க்ளூஷனை நம்ம என்ரிச் பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன், செகண்ட் சீனியர்ஸ். இந்த செகண்டில் நீங்கள் நிறைய ஏஐ யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வெல் அண்ட் குட். ஃபர்ஸ்ட்டில் வந்து டெக்ஸ்ட் புக்கை, ரெஃபரன்ஸ் புக்கை வாசிக்கிறது, ரீட் பண்ணுறது தான் மட்டும்தான் பெஸ்ட் சோர்ஸ் அப்படிங்கிறது தமிழ் லிட்ரேச்சருக்கு நான் கருதுறது. ஓகே, ஒரு கேக் வந்து பேஸ் லேயர் மாதிரி மேலே இருக்க க்ரீம் மாதிரி வேணால் யூஸ் பண்ணுங்கள். வேல்யூ அடிஷனில் முன்னாடி சார் சொன்ன மாதிரி செகண்ட் லேயர் ஆஃப் நோட்ஸில் இன்ட்ரோ ஏதாவது கேட்சியாக இருக்கா, பெஸ்ட்டு கன்க்ளூஷன் இருக்கா, கோட்ஸ் இருக்கா, ரெஃபரன்ஸ் இருக்கா, புக்ஸ் இருக்கான்றத வச்சு யூஸ் பண்ணுங்கன்னு. ஃபர்ஸ்ட் லேயர்ல எங்க யூஸ் பண்ணலாம்னா, இந்த தலைப்பு என்னன்னு எனக்கு தெரியல, ஓகே, அப்போ வந்து அது போட்டு அப்படின்னா என்ன என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லேயர் யூஸ் பண்ணலாம். ஆனா செகண்ட் லேயருக்கு நிறைய யூஸ் பண்ணலாம். அங்கே சொன்ன மாதிரி எத்திக்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், எஸ்ஏக்கு யூஸ் பண்ணலாம், ஆப்ஷனலுக்கு செகண்ட் லேயருக்கு நல்லா யூஸ் ஆகும். ஓகே சார் வந்துட்டு ஏதாவது ஒரு வார்த்தை புரியல, ஏதாவது ஒரு கான்செப்ட் புரியல அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்கிறாரு. முக்கியமான விஷயம் இன்னொன்று சொன்னோன்னா, ஆத்தென்டிக்காக இருக்கான்றதை வெரிஃபை பண்ணணும். நமக்கு வெரிஃபை பண்ணுற அளவுக்கு ஸ்கில் இருக்கான்னு தெரியல, அதனால் அதில் போடுறது தான் எல்லாமேன்ற மாதிரி இருப்போம். ஸோ அதை ஒரு வாட்டி மட்டும் கிராஸ் செக் பண்ணுங்கன்றது முக்கியமான ஃபேக்டர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஆப்ஷனில் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ஒரு மினிமம் பார்ட்டாச்சு இருக்கும். அப்படி இருக்கப்போ தமிழில் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது எப்படி சார் இருக்கும், இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி தமிழ் ஆப்ஷனல் ஹேண்டில் பண்ணணும்? இந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரெலவன்ஸ் தமிழ் ஆப்ஷனல் வெர்சஸ் தமிழ் ஆப்ஷனல் வச்சுக்கலாம். இது நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம், நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த ஒன்றை மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தமிழ் ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாட்டிக் தான், அதை மாற்றவே முடியாது. திருப்பி நம்ம வந்து திருக்குறள் எழுத முடியாது, கரெக்டுங்களா? திருப்பி வந்து அப்போ திருக்குறளை திறனாய்வு பண்ணுற விதமும் அப்ரோச் பண்ணுற விதமும் மாறலாம். அது நம்ம இண்டிவிஜுவாலிட்டின்னு ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறனால சொல்கிறேன். இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக இந்த 1 வருஷத்தில் 2 வருஷம் 3 வருஷத்தில் சில இலக்கியங்கள் எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த இலக்கியங்களை நம்ம மேற்கோள் காட்டுறப்ப இவன் இந்த ட்ரெண்டில் தான் இருக்கான் அப்படிங்கிறது தெரியும். ஃபஸ்ட்டு குறிப்பாக சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர்கள், அப்போ பேசப்பட்ட எழுத்தாளர்கள், அப்போது சில எழுத்தாளர்கள் புதுசாக வேறு அவார்டு வாங்கியிருப்பாங்க. இதெல்லாமே நம்ம ஞானபீட அவார்டு கூட கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம மேற்கோள் காட்டலாம். அவார்டு இல்லை, அவங்களுடைய புத்தகங்கள், அவங்களுடைய இது ஒரு டைப் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸாக வச்சுக்கலாம். இன்னொன்று நான் சொன்ன மாதிரி ஒரு புத்தகத்தை முன்னாடி எழுதின புத்தகத்தை திருப்பி திறனாய்வு பண்ணி பார்ப்பாங்க. திருக்குறளுக்கே இது ஒரு புதிய உரை அப்படின்னு ஒன்று வரலாம். அதே மாதிரி சங்க இலக்கியங்களில் இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இது வரலாம். இது வந்து அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக போகிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, யூஸ்வலாக பசங்கள்கிட்ட சொல்கிறப்ப நம்ம தினமணி பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தினமணியில் சென்டர் பேஜில் சண்டே தமிழ் மணின்னு ஒன்று வரும். ஓகே, அது அழகாக தமிழ் ஆர்டிக்கலை டீட்டெயிலாக எழுதி கொடுப்பாங்க. ஒரு 2-3 ஆர்டிக்கல் எல்லா தடவையும் வரும். இதை வந்து நான் இந்த ஒரு 10 வருஷமாகவே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ இந்த வருஷம் சேர்கிற பசங்களுக்கு என்ன சொல்லிடுன்னா, ஃபஸ்ட்டு வந்தது அதை எடுத்து வச்சுருங்க வாரம் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப அருமையான ஆர்டிக்கலாக இருக்கும், ரொம்ப தெளிவாக விளக்கமாகவும் இருக்கும். அதை எடுத்து வச்சுக்க சொல்லுவேன். இது போக ஆண்டு மலர்கள்னு சில பேர் கொடுப்பாங்க, சில தினமலர் கொடுப்பாங்க. இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து இதோட கரண்ட் அஃபேர்ஸ்.
ஸோ செல்ஃபாக படிக்கிறவங்களுக்காக இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். இங்கே கிளாஸ் வர்றப்போ அது எல்லாமே நம்ம கிளாஸ்லேயே அப்படியே அடிஷ்னலாக வரும். ஆனால் இதை சேர்த்து எழுதுனா ஆடட் அட்வான்டேஜ். ஆனால் ஆமாம், மிகப்பெரிய அட்வான்டேஜ். மற்றவங்க ஆன்சரோட இதை தனித்துவமாக காட்ட முடியும். இப்போ நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ மற்ற ஆப்ஷனல் மாதிரி இப்போ இந்த நியூஸ் நடந்திருக்கு இந்த நியூஸ் நடந்திருக்குன்னு இல்லை. ஆன்சர் அதே தான், திருக்குறள் அதே தான். பட் இதெல்லாம் சேர்த்து எழுதுறப்ப எப்படி இருக்குன்னா நம்மளுடைய ஆன்சரே ஒரு தனித்துவமாக இருக்கும். அப்படியே ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தானே காம்படிஷன், எங்கேயோ நம்ம மார்க் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஆன்சரில் மென்ஷன் பண்ணோம்னா மற்ற ஆன்சரோட யூனிக்காக இருக்குது, நம்ம ரிலவன்ஸில் இருக்குன்றது தெரியும்னு சொல்கிறாரு. எதை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆத்தர் நியூஸில் இருக்காரு, அவருக்கு எதாவது அவார்ட் கொடுக்குறாங்க, இல்லைனா ஒரு புக்கு நியூஸில் இருக்க அவார்ட் கொடுக்குறோம், அந்த மாதிரி விஷயம் சொன்னார். முக்கியமான சோர்ஸ் ஒன்று என்ன சொன்ன பார்த்தீங்கன்னா, தினமணியில் இருக்க சென்டர் பேஜில் இருக்க தமிழ் மணின்ற ஒரு சீரீஸ் சொல்கிறாரு. தென் அந்த என்னது ஆண்டு மலர்கள், இயர்லி மேகசின் மாதிரி ஆண்டு மலர்கள் ஏதாவது வந்ததுன்னா அதையும் பார்த்துக்கணும்னு சொல்கிறாரு. நீங்கள் ஆப்ஷனல் ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லாமே அவரே பார்த்துருக்குறேன். இது நம்ம ஒரு ப்ராக்டிஸாகவே பண்ணுவோம். எல்லாரையும் கட் பண்ண சொல்லிட்டு போன திங்கக்கிழமை வந்ததுமே என்ன கேட்பேன்னா, என்னப்பா பார்த்தோம், அதில் என்ன இருக்குன்னா அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஷன் உரையாடல் வந்துட்டு தான் கிளாஸ் போகும். சூப்பர் சார். இப்போ டு கன்க்ளூட் என்னன்னா, லாஸ்ட் கொஸ்டின். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் தமிழ் ஆப்ஷனல் உங்ககிட்ட ஜாயின் பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் டெலிவரபிள்ஸ் கொடுப்பீங்க சார்? ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறேன்னா, சிலபஸ் கம்ப்ளீஷன் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துறோம். சிலபஸில் இது இருக்கா இந்த டவுட்டே இருக்காது. சிலபஸில் இருக்க ஒரு வரைக்கும் கிளாஸ் ப்ராப்பராக இருக்கும். அந்த கிளாஸ் ப்ராப்பராக இருக்கிறது போக அதோட பிவைக்யூஸ் கொடுப்பேன். அந்த பிவைக்யூக்கும் டிஸ்கஷன் ஆன்சர்ஸ் நம்ம கொடுப்போம், டிஸ்கஷன் பண்ணுவோம், இப்படிலாம் ஆன்சர் எழுதலான்னு. இது போக நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணால் அந்த 50 டெஸ்ட் வைப்போம். ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி 100% அவங்களே டெஸ்ட் எழுத வச்சு ஒரு கம்ப்ளீட் பண்ண வைக்கிறது என்னோட டெலிவரபிள், என்னோட ஒரு யூனிக் டெஸ்ட். ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் அவனை வந்து நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, குவாலிட்டி என்ஷூர் பண்ணதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. இது போக வந்து நான் கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமியில் தான் 100% இங்கே ஃபுல் டைம் அவைலபிளாக இருப்பேன். இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ எப்போ ஆப்ஷனல் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஆப்ஷனல் படிச்சுட்டு இருக்கப்போ சார் இது எழுதலாமா அது எழுதலாமான்னு கேட்டாலும் டவுட் கிளாரிஃபிகேஷன் இங்கே இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக நான் பண்ணுற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கே தோன்றது மென்டாரிங் வச்சுட்டே இருப்பேன். மென்டாரிங் வச்சுட்டே இருந்துட்டு அப்போ தமிழ் ஆப்ஷனல் பசங்களுக்கே கூப்பிட்டுட்டு வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா சப்ஜெக்டில் அப்படிங்கிறப்ப, சார் இன்னும் நியூஸ் பேப்பர் இந்த கிளாஸ் இருக்குது அந்த கிளாஸுக்குன்னா அந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டில் தடுமாறுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் காலையிலேருந்து அப்பப்போ கிளாஸ் வந்துட்டு இருந்து டெஸ்ட் எழுதிட்டு இருக்குன்னு. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மென்டாரிங் பண்ணுறப்ப, யூஸ்வலாக ஜிஎஸ்க்கு இங்கே மென்டாரிங் நடந்துகிட்டே இருக்கும். ஆப்ஷனலுக்குன்னு தனியாக ஒரு மென்டாரிங் கூப்பிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக இந்தந்த ஸ்டூடெண்ட் சொல்லியிருப்பேன். இது நடக்கும். இது போக ஒரு பையன் வந்தாலே அவனுடைய என்டையர் டேட்டா பேஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட், செகண்ட் டெஸ்ட், தேர்ட் டெஸ்ட், இதை பண்ணியிருக்கான் பண்ணலேன்ட்டுன்னு. இதுதான் என்னுடைய டெலிவரபிள்ஸாக பார்க்குறேன். அதாவது இதில் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு பிளான் பண்ணி அந்த பிளானை ஆர்கனைஸ் பண்ணி அதில் எக்ஸாக்டாக கொண்டு போனாலே ஒரு நல்ல இது வரும்னு பார்க்குறேன். ஏன்னா நம்ம ரேண்டமாக வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறோம், டெஸ்ட் வைக்கிறோம், இப்படி போகாமல் இது எல்லாமே ப்ரீ பிளான்டாக இருக்கப்போ இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ண முடியுது. அதுதான் நம்ம உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக நம்ம தமிழ் ஆப்ஷனில் நிறைய டாப்பர்ஸ் வந்து இங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேட்சஸ் இங்கே நம்ம பண்ணுறதுக்கும் நம்ம மேலே ஒரு கிரெடிபிலிட்டி, ட்ரஸ்ட் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இந்த சிஸ்டமேட்டிக் பிளானிங் அண்ட் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஷூர் சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் யூடியூப்பில் கூட பெருசாக தமிழ் ஆப்ஷனலுக்கு இந்த மாதிரி சோர்ஸ் வீடியோவோ ஸ்ட்ராட்டஜி வீடியோவோ பெருசாக இல்லை. ஸோ இது வந்து பயங்கரமான ஒரு கான்வர்சேஷனாக இருந்தது. ஹோப் உங்களோட ப்ரிப்பரேஷன்லேயும் இது வந்து பயங்கரமாக வேல்யூ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஆகாஷ். நன்றி, மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.